இன்னைக்கு நாம 2018ல ரிலீஸ் ஆன பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான சீரீஸ் பார்க்க போறோம். இது ஒரு சீரியல் கில்லர் கான்செப்ட் மக்களே. இந்த படத்துல நம்ம ஹீரோவுடைய பையனுக்கு நுரையீரல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும். இன்னும் 6 மாசம் மட்டும்தான் டைம். அதுக்குள்ள அந்த ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா அந்த 6 மாசத்துக்குள்ள டோனர் கிடைக்கல அப்படின்னா ஹீரோவுடைய பையன் இறந்து போயிடுவான். அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஒரு தகப்பனா நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றதுதான் கதையே. அதாவது அவருடைய லெவலுக்கு தன்னுடைய பையனுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ பண்றாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா உங்கள நிறைய பேரால இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பொண்ணு இருக்கு, ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த படத்தை நீங்களாம் மிஸ் பண்ணாம கண்டிப்பா ஃபுல்லா பார்க்கணும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தன்னுடைய போன்ல ஃப்ரண்ட் கேமரால வீடியோ ஆன் பண்ணி விட்டு வந்து உட்கார்றா. உட்கார்ந்த பொண்ணு, அப்பா அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல, இந்த நிலைமைக்கு இந்த முடிவுக்கு நான் மட்டும்தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய காலை அந்த பொண்ணை லாக் பண்ணிட்டு இந்த பேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கவரை தூக்கி மூஞ்சி முழுக்க சுத்த ஆரம்பிக்கிறா. சுத்திட்டு நல்லா கட்டி விட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய கையையும் பின்னாடி பக்கமா வச்சு லாக் பண்ணிட்டு உட்கார கொஞ்ச நேரம் அந்த பொண்ணால நல்லாவே மூச்சு விட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தா மூச்சு விட முடியாம பயங்கரமா கத்திட்டு அப்படியே கீழே ஒழுகுறா. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு பார்க்கும்போது யாரோ வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணா தானா தற்கொலை பண்ணிக்கல, வேற யாரோ தான் இந்த பொண்ணை இப்படி பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இங்கதான் இந்த சீரிஸோடைய பேரையே போடுறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கபீர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. கூடவே ஒரு எஸ்ஐ சுத்திக்கிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாருமே கிரைம் பிரான்ச். இப்போ மல்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ் கபீருக்கு கால் பண்ணி, சார் நான் வந்துட்டு மல்வந்த் பேசுறேன், எனக்கு ஒரு டிப்பு கிடைச்சிருக்கு, நீங்க இந்த ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு போதை பொருள்லாம் கை மாறுதான், நீங்க போனா உடனே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் குடும்பத்தோட கோவிலுக்கு வந்திருக்கேன், இல்ல அப்படின்னா நானே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நானே போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன், நானே போயிட்டு ரைடு பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் சார் என்னுடைய ப்ரமோஷன் இன்னமும் எனக்கு கிடைக்காம இருக்கு, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது கபீர் போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் சேர்ந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு போதை பொருள் கிடைக்குது. அங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரையும் போட்டு பொலந்து யாரு உங்களுக்கு இந்த விஷயத்தை சேல் பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முகத்தை பார்க்க முடியல, மாஸ்க் போட்டுட்டு வந்தான், காசை வாங்கிட்டு இதை கொடுத்துட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவனுங்களை கைது பண்ணிட்டு அந்த போதை பொருளையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ போயிட்டே இருக்கும் போது இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மல்வந்த் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, அவன் வந்துட்டு ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், எங்கேயோ வந்து போதை பொருளை கொண்டு வந்து சேல் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான், காசுக்கு காசும் ஆயிடுச்சு, நம்ம டிப்பு கொடுத்ததுனால நமக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான் போல, ஆனா பைபிள்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா சார் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ மலைக்கு மேல இருக்க கோவிலுடைய பேர் சொல்றாங்க. அது வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது மக்களே. அந்த கோவிலுக்கு நம்மளும் போலாம், பிளைட்ல போலாம் அப்படின்னு சொல்லும் போது, சார் அந்த கோவிலுக்கு எப்படி பிளைட்ல போக முடியும், அங்கதான் ஏர்போர்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே இந்த இன்ஸ்பெக்டர் யோசிச்சு பாக்குறாரு. அவன் கால் பண்ணி பேசிட்டே இருக்கும் போது பின்னாடி பிளைட் பறக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கும். இப்போ இந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் சேர்ந்துட்டு ஒரு பப்புக்கு போறாங்க. அந்த பப்புக்கு போயிட்டு மல்வந்த் இங்க வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா பைபிள்ல ஒரு பொண்ணை உசார் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு கக்கூஸ்குள்ள கசபசா பண்ணிட்டு இருக்கான். இப்போ கபீர் போயிட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப மும்பரமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது, டே யாரா நீ, சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, உள்ள ஆள் இருக்கு நகர்ந்து போடா அப்படின்னு சொல்லும் போது கபீர் விடாம தட்டிட்டே இருக்க உள்ள இருக்க போலீஸ்காரன் காண்டாவறான். ஆனா கதவை மட்டும் தடுக்க மாட்டான். கபீர் நேரா போறாரு, தண்ணியை கொண்டு வந்து மேல ஊத்தும் போது ஒக்கா மக்கா எவன்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா கபீர், ஐயோ சார் நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதான் கோவிலா, உள்ளுக்குள்ள என்ன சாமியா கும்பிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்கும் போது, நீ எங்கேயாச்சும் போ எங்கேயாச்சும் வா, அந்த பேக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன பேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒழுங்கு மரியாதையா போயிட்டு பணப்பைய கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறான். இப்போ கபீர் விடாம அந்த ஆளை போட்டு சமையா அடிக்க ஆரம்பிக்கிறான். அத்தனை பேருக்கு முன்னாடி அடிக்கும் போது ஏதோ சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மனுஷங்களும் தடுக்காம வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல கூட இருக்க எஸ்ஐ, சார் வேணா பப்ளிக்ல வச்சு அடிக்காதீங்க, கொஞ்சம் அவமானமா போயிடும், இந்த வீடியோ வேற லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேற பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் இந்த ஆளு விடாம அந்த போலீஸ்காரனை போட்டு அடிச்சுட்டே இருக்கும் போது, இல்ல சார் நான்
நான் போயிட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த பேக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது இவங்க பணத்தை செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் வண்டியில ஏறி கிளம்புறாங்க. போகும்போது வழக்கம் போல இந்த பணத்தை அங்க கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபீர் ஆமா அப்படின்னு சொல்றாரு. அங்கேயே கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. கபீருக்கு என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பயங்கரமா குடிச்சிட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் குடிபோதையிலே இருக்காரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் ஹீரோடைய பையனையும் காமிக்கிறாங்க. ஹீரோடைய பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டி போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒய்ஃப் கிடையாது, இறந்து போயிட்டாங்க. அம்மா தான் பையனை பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த பர்த்டே டைம்ல ஒருத்தர் பெருசா கிஃப்ட் வாங்கிட்டு வருவாரு. எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மா போயிட்டு அந்த அங்கிள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பிரைஸ் டேக் பார்த்து யாராவது கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்களா, எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு அந்த அங்கிள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கல்யாணத்துக்கு கொடுக்குற பூவை விட சமாதிக்கு மேல வைக்கக்கூடிய மலர் வளையம் தான் ரேட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கி வைப்போம். அந்த மாதிரி கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்சே அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க ஏற்கனவே என் பையன் மனசு கஷ்டத்துல இருக்கான். இப்போ எவ்வளவு பெரிய கிஃப்ட கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் கண்டிப்பா பயந்தே போயிடுவான். தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த கிஃப்ட ஓரமா வச்சுட்டு உள்ளுக்குள்ள வாங்க வைன் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள கூட்டு போறாரு. அடுத்து பார்ட்டிலாம் முடிய நம்ம ஹீரோடைய பையனும் ரொம்பவே சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு தூங்க போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கோச்சா இருப்பாரு. மறுநாள் காலையில வேலைக்கு போயிட்டு அந்த கோச்சிங்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது ஹீரோடைய அம்மா கால் பண்றாங்க. இவரு ஷாக் ஆயிட்டு இங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. டாக்டர் அந்த பையனை செக் பண்றாங்க. இந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். இப்போ வந்துட்டு அந்த நுரையீரல் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா அந்த நுரையீரலை நம்ம மாத்தியே ஆகணும். அப்படி மாத்தலனா நமக்கு டோனர் கிடைக்கல அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. செமையா ஃபீல் பண்ணி அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பாட்டி அழுகவே செய்றாங்க. ஏமா எனக்கு அந்த டோனர் லிஸ்ட் இருந்தா கொஞ்சம் கொடுமா, நான் போயிட்டு கால்ல கையில விழுந்தாச்சு இந்த குழந்தை பையனை காப்பாத்த சொல்லி கெஞ்சுறேன் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி என்ன பேச்சு பேசுறீங்க, யாராவது இறந்து போயிட்டாங்க இல்ல மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஆர்கன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு ஆர்கன்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இந்த டோனர்ஸ் உடைய லிஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். அது என் கைக்கு கூட கிடைக்காது, என்னால கூட பார்க்க முடியாது. அந்த டெட் பாடி வரும்போது இல்ல மூளைச்சாவு அடைஞ்சு அவங்கள தூக்கிட்டு வரும்போது மட்டும்தான் இவங்க தான் டோனரு, இவங்க தான் இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்கனை டொனேட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயமே தெரியும். மற்றபடி யாராலையும் அவ்வளவு ஈஸியாலாம் போயிட்டு பார்க்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 23வது இடத்துல நம்ம பையன் தான் இப்போ வந்துட்டு 4வது இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னும் போது கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாரு, நீங்க மனசை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டி அழுதுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ரூம் விட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஃபேமிலி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க அப்பாவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு, அவரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, மீண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. இவ்வளோ ஏஜ்ல கோமா ஸ்டேஜ்ல இருந்து மீண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதே போல அவருடைய ஆர்கன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் பார்த்து யோசிங்க, என்ன பண்ணலாம்னு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதாவது ஆர்கன்ஸை டொனேட் பண்ணிட்டு அப்பாவை அடகு பண்றங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அப்பா கண்டிப்பா ஒரு நாள் ஏஞ்சி வருவாரு, அப்பா வந்து எங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கேட்டு பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு என்னடா இவன் வந்துட்டு இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என் மேல கோவப்படாதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க அப்பாவுக்கு 80 வயசு ஆகுது, அவரு திரும்பி கண்ணை முழிச்சு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, வர வாய்ப்பும் கிடையாது. இந்தியால 30 லட்சம் பேரு சரியான டைம்ல ஆர்கன்ஸ் கிடைக்காம இறந்து போறாங்க, நீங்க ஏன் உங்க அப்பாவுடைய ஆர்கன்ஸை டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்க எல்லாரும் காண்டாயிட்டாங்க. ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரா நீ வந்துட்டு ஏஜென்ட்டா, இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்க வந்து மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு ஏஜென்ட்லாம் கிடையாது, ஒரு பையனுடைய அப்பா, என்னுடைய பையனும் பயங்கரமா பாதிக்கப்பட்டு டோனர் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஃபேமிலியா சேர்ந்து நம்ம ஹீரோவை செமையா திட்டுறாங்க. இதே டைம்ல அங்க வந்த ஹீரோயின் இது வந்துட்டு ஹாஸ்பிடல் இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு இந்து, எங்க வழக்கப்படி உடலை மொத்தமா கொண்டு போயிட்டு தகனம் பண்ணா மட்டும்தான் அவங்க ஆன்மா சாந்தி அடையும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருமா, ஆன்மா அப்படின்றது அது ஒரு விஷயம், உடம்பு வந்துட்டு ஒரு சாதாரண சட்டை மாதிரி தான், ஆன்மாக்கு அந்த சட்டை பிடிக்கல அப்படின்னா அந்த உடம்பு அப்படியே போட்டு வேற ஒரு உடம்புக்கு போயிடும். அந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பழைய உடம்பு, பழைய ஷர்ட், புது ஷர்ட் தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆன்மா இந்த உலகத்துல மறுபடியும் பிறக்கதான் போகுது, வாழதான்
தான் போகுது, நீங்க மனசு வச்சீங்க அப்படின்னா ஒரு 6-7 பேருடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது இது எதுவுமே கேட்காம அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் அதே போல யாருடைய ஆர்கனை வேணா தூக்கி யாருக்கு வேணா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு பிளட் மேட்ச் ஆகணும், அதுக்கப்புறம் சில பல கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அது எல்லாமே மேட்ச் ஆனா மட்டும்தான் என்னதான் ஆர்கனே கிடைச்சா கூட அதை கொண்டு போயிட்டு மாத்தி வைக்க முடியுமா மக்களே. இந்த படம் பார்க்கும்போது தான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கபீரை காமிக்கிறாங்க. கபீர் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு மோசமான கனவு. கபீருடைய பொண்ணுக்கு என்னமோ ஆகுது, அப்படியே ரத்தமா சொட்ட ஆரம்பிக்குது. இந்த கனவை கண்டு பயந்துட்டு கண்ண முழிக்கிறான். அங்க ரியா வராங்க. ரியா கபீருடைய முன்னாள் மனைவி மக்களே. இது வரைக்கும் டைவர்ஸ் ஆகல, குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு போல, குழந்தை இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. இங்க பாரு கபீர், இன்னும் எத்தனை வருஷம் தான் இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு உடம்ப அழிச்சுக்க போற? உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்ம பொண்ணு இறந்து போயிட்டா, அதை நீ புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஃபீலிங்கை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, கிடையாது என் பொண்ணு இன்னும் இறந்து போல, இந்த வீட்லயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நான் சொன்னா புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டை சேல் பண்ணிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்க்கைய புதுசா ஆரம்பி. எனக்கு இந்த விஷயத்த, எனக்கு இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்க 3 வருஷம் ஆச்சு, நீயும் கண்டிப்பா புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீ வந்துட்டு மறந்துட்ட, நீ நம்ம பொண்ணையே மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இவங்க சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போறாங்க. வெளியே போனவங்க செமையா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் கஷ்டம்லாம் இருக்கு, ஆனா பொண்ணு இறந்து போயிட்டா, இவங்களால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கவிதை ஏசிபி கூப்பிட்டு செமையா திட்டிக்கிட்டு இருக்காரு. இது என்னையா வீடியோ, இந்த வீடியோ செமையா வைரல் அடிச்சு நீ மசமா மாட்டிக்கிட்ட, உன் மேல எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. நீ என்னதான் நல்ல போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் ரீசன்ட் டைம்ல நீ கொஞ்சம் கூட சரியே கிடையாது, எக்கச்சக்கமா குடிச்சிட்டு இருக்க, குடிச்சிட்டு வேலை பாக்குற, உன்னுடைய பொண்ணு இறந்து போயிட்டா, அது ஒன்னும் உன்னுடைய தப்பு கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான். நீ எதுக்காக அந்த வீட்டை சேல் பண்ணாம அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க? இன்னைக்குதான் ரியா எனக்கு கால் பண்ணா, நீ ஒரு புரோக்கரா பார்த்து அந்த வீட்டை சேல் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த பழைய நினைவுகள்ல இருந்து வெளியே வா, பழைய எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் புதுசா வேலையை ஆரம்பி, கொஞ்சம் புதுசா வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்குள்ள ரியா அவங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா, இங்க பாருங்க வீட்டெல்லாம் என்னால சேல் பண்ண முடியாது, என்னுடைய பொண்ணு அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த போலீஸ் அடிச்சன் இல்லையா, அவன் ஒன்னும் நல்லவன் கிடையாது, அவன் ட்ரக்கை சேல் பண்ணி காசை வாங்கிட்டு போனா, அந்த காசை நானா ரெக்கவர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்குன்னு பப்ளிக்ல அடிப்பியான்னு கேட்க, இல்ல சார் இதுக்கப்புறம் பப்ளிக்ல அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு கபீர் அங்கிருந்து போறாரு. எஸ்ஐயை கூப்பிட்டு செமையா திட்டுறாரு. அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க, அவனை விட கொஞ்சம் பெரிய ஆளாவும் இருக்க, அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க சார் அவன் உங்க அட்வைஸையே கேட்க மாட்டான், நான் சொன்னா மட்டும் எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோயும் ஹீரோவுடைய பையனையும் காமிக்கிறாங்க. அந்த பையனால ஸ்கூலுக்கு கூட போக முடியல, ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம எங்கேயும் வெளியவே போக முடியாதான், கூட்டமா இருக்கிற இடத்துக்கும் போக முடியாதான், மூக்குல ஏதோ ஒரு பைப்பு மாதிரி மாட்டி வச்சிருக்காங்க, அது மூலியமா தான் இந்த பையன் சுவாசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பையனை உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பையன் கதை கேட்டுக்கே இருக்கான். திடீர்னு என்ன விஷயம் யோசிச்சான்னு தெரியல, அப்பா எனக்கு சாக விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உனக்கு ஒன்னும் ஆகாது, உனக்கு நான் ஒன்னும் ஆக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்றாரு. நம்ம ஹீரோடைய அம்மா வந்துட்டு செமையா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பிரான்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டாயமா ஆர்கன் டொனேட் பண்ணியே ஆகணும், ஆனா நம்ம ஊர்ல மட்டும் எதுக்காக மனுஷங்க ஆர்கன்ஸையே டொனேட் பண்ண மாட்டாங்க? நான் மட்டும் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணேன் அப்படின்னா ஆர்கன்ஸை கட்டாயமா எல்லாரையும் டொனேட் பண்ண சொல்லுங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா மண்ணோட மண்ணா போக போற அந்த ஆர்கன்ஸ் வந்துட்டு நிறைய பேருடைய உயிரை காப்பாற்ற வாய்ப்பு இருக்கு. நம்ம மக்கள் எதுக்காக இந்த மாதிரி செல்ஃபிஷா இருக்காங்க? அந்த பையன் ரொம்ப சின்ன பையன், அந்த பையனுக்கு கடவுள் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காரு? எப்படியாச்சும் நம்ம பையனுக்கு ஆர்கன் கிடைக்கணும், நம்ம பையன் பிழைக்கணும், நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, ஏதாவது பண்ணும், நம்ம பையனை காப்பாற்றணும், டைம் பெருசா கிடையாது, 6 மாசம் மட்டும்தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள டோனர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, யாருக்கும் தெரியாம அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள புகுந்து அந்த டோனர்ஸோட லிஸ்ட்டை வந்துட்டு ஆட்டையை போட்டு கொண்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ அப்படியே செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ கேமராலாம் எடுத்துக்கிட்டு எங்கெங்கயோ போறாரு, யாரையோ ஃபாலோ பண்றாரு, அதுக்கப்புறம் சில பல பிக்சர்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து ஒரு இடத்த போயிட்டு ரெண்டுக்கு எடுக்கிறாரு. கூகுள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை நம்ம எப்படி பிரெயின் டெட்டா ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாரு. அட பாவி என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே புரியாது. அடுத்து அந்த பிரெயின் டெட் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு மணி நேரங்களுக்குள்ள நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும், எவ்வளவு மணி நேரங்களுக்குள்ள அந்த ஆர்கன்ஸை வெளியெடுத்து மற்றவங்களுக்கு மாத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சர்ச் பண்றாரு, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பைபிள்ல ஏதோ ஒரு பயங்கரமான வேலை பண்ண போது போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி
பண்ணி கபீரை காமிக்கிறாங்க. கபீரை மீட் பண்ண ஒரு புரோக்கர் வந்திருக்காரு. சார் அந்த வீட்டை சேல் பண்ணிடலாம், என்கிட்ட ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு என்னுடைய வீட்டை நான் விற்க போறது கிடையாது, ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா கபீர் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு மனைவி ரியாவை மீட் பண்றான். ரியா ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை மீட் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக புரோக்கரை என்ன மீட் பண்ண வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் கொஞ்சமாச்சு நீ சரியாவ, அண்ட் அந்த வீட்டுல எனக்கும் பாதி பங்கு இருக்கு, உனக்கு பாதி பங்கு எனக்கு பாதி பங்கு இருக்கு, அந்த வீட்டை சேல் பண்றது தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ நான் கொடுத்துடுறேன், அந்த வீட்டுல தான் என் குழந்தை இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அது போயிட்டா நீ வந்துட்டு மென்டலி பாதிக்கப்பட்டுருவ, நீ கொஞ்சம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் பண்றாங்க. அது ஓகே, நீ எதுக்காக போயிட்டு ஏசிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் என்னுடைய அங்கிள் நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு, அவர்கிட்ட பேசினா என்ன, அவரு சொன்னா வச்சு கேட்பன்னு பார்த்தேன், அதான் அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ யாருகிட்ட வேணா போயிட்டு சொல்லிக்கோ, என்னால வந்துட்டு மாற முடியாது, என் பொண்ணை மறக்க முடியாது, உன்ன மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு, நிறைய போட்டோ எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுல ஒரு போட்டோவை பாக்குறாரு, ஒரு வயசானவர் இருக்காரு, இவரு தான் நம்மளுடைய முதல் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த வயசானவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அபார்ட்மெண்ட் வாசல்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கான், யாரு உள்ளுக்குள்ள போனாலும் தெரிஞ்சவங்க இங்க வாழ்றவங்கள தவிர மத்த எல்லாரையும் சைன் பண்ணிட்டு போங்க, நீங்க வந்துட்டு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லயே இன்னொரு அபார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்க போல, ஆனா அது வந்துட்டு முழுமையா முடியாம பாதிலேயே நிக்குது. அந்த ஒரு பில்டிங்க்கு மேல ஏறி கேமரா மூலியமா அந்த தாத்தா என்ன பண்றாரு, அந்த தாத்தாவுடைய வீட்டுல யாரெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கிறாரு. ஒரு நாள் முழுக்க கண்காணிக்கிறாரு. அந்த தாத்தாக்கு 62 வயசு, ஒரு பையன் இருக்காரு, ஒரு மருமக இருக்காங்க, அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்காங்க. பையனும் மருமகளும் காலையில வேலைக்கு போயிடுறாங்க. அந்த வேலைக்காரி ஒரு 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வராங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானமே கிளம்பி போயிடுறாங்க. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அது ஒரு சேல்ஸ்மேன் போல, அவரு டெய்லி இந்த டைமுக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைம் முதல் கொண்டு நம்ம ஹீரோ பக்காவா நோட் பண்றாரு. அதாவது மகனும் மருமகளும் காலையில 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேல இல்ல 7 மணி அந்த டைம்ல வராங்க. வேலைக்காரி 10 மணிக்கு மேல வந்துட்டு 1 மணிக்கு கிளம்பிடுறாங்க. 4:40க்கு கரெக்டா இல்ல அந்த 4:40க்குள்ள இந்த ஸ்நாக்ஸ் மேன் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு 4-5 நாள் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றாரு. போட்டோ எல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கிறாரு. அடுத்து நம்ம நேராவே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போக முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி வாங்கி அதை முகத்தை மூடிட்டு நேரா செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு, நான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபேக்கான நேம சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை தூக்கி உரமா போட்டு இவர் மேல போயிட்டு அந்த தாத்தாவுடைய வீட்டு கதவை தட்ட அந்த தாத்தா வெளியே வராரு. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது சௌத்ரியுடைய அபார்ட்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சௌத்ரி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இங்க சௌத்ரின் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் கிளம்புறேன், மாறி வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் மறுபடியும் அந்த பழைய பில்டிங்க்கு மேல ஏறி இந்த தாத்தாவை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வீட்டு வேலைக்காரமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப தூசி பறக்குது. தூசி பறந்தவனே இவர் அப்படியே பயங்கரமா இரும்புறாரு. அந்த வேலைக்காரிய செமையா திட்டிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஆஸ்துமா இன்னில இருக்கும் பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து யூஸ் பண்றாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆஸ்துமாவால பாதிக்கப்பட்டவங்களுடைய நுரையீரலை மத்தவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து ரியாவை காமிக்கிறாங்க. அவங்க கேலரியில உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது சுமீர்னு ஒரு பையன் வரான். இவன் ஒரு பெயிண்டர் போல, நான் வந்துட்டு 3 பெயிண்டிங் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ வேற லெவல் பா, இந்த ஒரே வருஷத்துல நீ 30 பெயிண்டிங் வரைஞ்சிருக்க, அது எல்லாமே நல்ல ரேட்டுக்கு சேலும் ஆயிருக்கு, நீ எதுக்காக ஒரு கடை ஓபன் பண்ணக்கூடாது, ஒரு கேலரியே ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, இங்க கொண்டு வந்து சேல் பண்றதுல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நீ வந்துட்டு கபீரை போயிட்டு மீட் பண்ணியா, கபீருக்கும் உனக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா அதை விட்டு வெளியே வரவே மாட்டான். நான் என் பொண்ணை மறந்துட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அவன் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை குத்தி காமிக்கிற மாதிரி பேசிட்டான். இதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு லாயர் தானே, அவங்க நம்பர் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, ஏமா எதுக்காக திடீர் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஷாக் ஆகிற மாதிரி நடிக்காத, உனக்கும் இந்த முடிவு சந்தோஷத்தை தரும் நினைக்கிறேன், வழக்கம் போல கபீருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்டிங்க போடாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, நீ வந்துட்டு அவன் கூட சேர்ந்து வாழலாம், அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது, மத்தபடி எல்லாமே உன்னுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்லும் போது, டேய் டேய் நடிக்காதடா அப்படின்னு சொல்ல, நம்ம போயிட்டு டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான்.
இவங்க அப்படியே கேஷுவலா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் லேட்டா தான் போறாரு. யோ எங்கேயா போன, நீ வர இவ்வளவு நேரமா, உனக்கு என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டே பரவாயில்ல போல அப்படின்னு சொல்லும் போது, சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச காஃபி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாரு. இந்த வாட்டி பரவாயில்ல, ஆனா எல்லா வாட்டியும் சமாதானம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கி குடிச்சு பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ போன் நோண்டிக்கிட்டே இருக்காரு. டேட்டுக்கு வந்திருக்கியா இல்ல போன் நோண்ட வந்திருக்கியா, ஏன் இந்த மாதிரி மெசேஜே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா என் ஃப்ரெண்டு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்துட்டு ஆர்கன் டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான், ஆனா அவனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கான். அப்படி ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும் போது ஆர்கனை டொனேட் பண்ண முடியுமா, அந்த ஆர்கனை வந்துட்டு மத்தவங்களுக்கு மாத்தி வைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பு இல்லையான்னு கேட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீ ஏதாவது ஹெல்ப் பண்றியான்னு கேட்கும் போது, அப்படின்னா நீ டேட்டுக்கு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசினாங்க அப்படின்லாம் காமிக்கல. நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஷெட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோ ஒரு டாலர் போட்டிருப்பாரு, இந்த ஜீசஸ் சிம்பிள் போட்ட ஒரு டாலர் போட்டிருப்பாரு. அதை கழட்டி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த தாத்தா வாழ்ந்துகிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு எப்படி இந்த ஆளுடைய கண்ணில் படாம உள்ளுக்குள்ள போறோம்னு யோசிக்க அங்க ஒரு கார் நிக்கும். அந்த காரோடைய டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ இதை வேற எவன ஆன் பண்ணி விட்டா இதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு புரியாம அந்த செக்யூரிட்டி ஓடி வந்து அதை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு மேல போயிட்டாரு. இப்போ அந்த தாத்தாவுடைய வீட்டுக்கிட்ட போயிட்டு காலிங் பெல் அடிக்கலான்னு பார்க்கும்போது இவருக்கு மனசுல ஒரே உறுத்தலா இருக்கு, ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு, பாவமாவும் இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாம அழுதுகிட்டே கீழே வர நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு அந்த பையன் தெரிய ஆரம்பிக்கிறான். அவன் மட்டும் இல்லாம இறந்து போன மனைவியும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன சொன்ன, நம்ம பையனை பத்திரமா பார்த்து பண்ணு சொன்ன, இப்போ எதுக்காக பின்வாங்குற, இது எல்லாமே நம்ம பையனுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு மனசே கிடையாது. அங்கிருந்து கிளம்பிட்டாரு, நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா இந்த குட்டி பையனும் பாட்டியும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பா வாங்கப்பா விளையாடலான்னு கூப்பிடும் போது, இல்லப்பா நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க, பாட்டி இதுக்காக தான் நான் வளரவே விரும்பல, பாருங்க அப்பா பெரிய ஆளா வளர்ந்துட்டாரு, எப்ப பார்த்தாலும் வேலை ஆபீஸ் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட அவருக்கு டைமே கிடையாது, நான் வளர விரும்பவே இல்லை பாட்டி, நான் வந்துட்டு குட்டி பையனாவே இருக்க போறேன், இப்படியே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லும் போது நம்ம ஹீரோ பையனை கூப்பிட்டு மேல படுக்க வச்சுக்கிட்டு, தம்பி இது நேச்சர், நீ கண்டிப்பா வளர்ந்தே தீருவ, வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டு அப்பா மாதிரி நீயும் கல்யாணம்லாம் பண்ணிட்டு குழந்தை குட்டிலாம் பெற்று நீயும் அப்பாவா மாறும் போது அப்பதான் உனக்கு என்னுடைய அருமை புரியும், அப்பானா யாரு, அப்பாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, தன்னுடைய குழந்தைக்காக ஒவ்வொரு அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய குழந்தைங்களை காப்பாத்த அப்பாக்கெல்லாம் எவ்வளவு வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்னா சில நேரங்கள்ல கடவுளா இருப்பாங்க, சில நேரங்கள்ல ராட்சசனா கூட மாறுவாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கீழே வந்தாரு பாத்தீங்களா, பையனை பார்த்தோன்னே பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும், பையனை காப்பாற்றணும் அப்படின்னா யாரு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு கதவை தட்டுறாரு. அந்த தாத்தா வந்து கதவை ஓபன் பண்ணி நீ யாருன்னு கேட்கும் போது அவரை பிடிச்சி தள்ளி விட்டு கதவை லாக் பண்ணிட்டு கத்தியை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. கத்தனை அப்படின்னா குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு உள்ள ஒரு ட்ரெட்மில் இருக்கும், அதுக்கு மேல ஏறி நீ ஓடு நீ ஓடு அப்படின்னு சொல்லும் போது, என்னால ஓடலாம் முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, வயசு 62 ஆகுது, அது மட்டும் இல்லாம ஆஸ்துமா இருக்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, வீட்டுக்குள்ள பணம் நகையெல்லாம் இருக்கு, அது வேணா கூட எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஏஞ்சி ஓடு அப்படின்னு சொல்லும் போது இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ அதிகப்படுத்தும் போது இவரால ஓடவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு, மூச்சு விடவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம ஹீரோ வரும்போது பறிச்சுட்டு வந்திருப்பாரு, இந்த மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட் ஓடினாங்க அப்படின்னா அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வந்திருப்பாரு. இப்போ அதனால ஓட சொல்லும் போது இவரு மூச்சு விட முடியாம ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ தூசியெல்லாம் கொண்டு வந்து முகத்துல வாயிலன்னு போட்டு விடும்போது அவரால் மூச்சே விட முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டு அங்க அந்த இன்ஹேலர் இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணலான்னு போக அதை நம்ம ஹீரோ எடுத்து வெளியே அடிச்சு மொத்தமா காலி பண்ணிட்டு தூக்கி போடுறாரு. இப்போ இந்த தாத்தா அதை வாயில வச்சு அடிக்கலான்னு பாக்குறாரு, அவரால் வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவுதான் நம்ம செத்தம்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பையன் அழுதுகிட்டு இருக்கான், இந்த தாத்தாவுடைய பேரன் போல. ஐயோ இந்த குட்டி பையனை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேக மாட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல டெய்லி ஒருத்தர் ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாரு பாத்தீங்களா, அவரு மேல போறாரு. நம்ம ஹீரோ கீழே வந்துட்டு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ அந்த தாத்தாவை இந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாரு பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க, டாக்டர் அந்த தாத்தாவை செக் பண்ணிட்டு வெளியே வந்து, நல்ல வேலை நீங்க சரியான டைமுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டீங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவரு பிரெயின் டெட் ஆயிட்டு இருப்பாரு, அவரை காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம், இப்போ உங்க அப்பா கோமா ஸ்டேஜ்
ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஆனா எப்ப வேணா கண்ண முடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோடிய முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 3வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அந்த தாத்தாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. அதுவும் நைட் டியூட்டி அப்படின்றதுனால முக்காவாசி பேர் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சைலண்டா ஸ்டாஃப் ரூம்குள்ள போயிட்டு ஒரு யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிட்டு நேரா அந்த தாத்தாவுடைய ரூம்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா அவருடைய ரூம்குள்ள யாரையும் காணும். இவரு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அவரை கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் ஒரு நர்ஸ் நிக்கிறாங்க. யோ என்னைய அன்னைக்கு லேட்டு, சீக்கிரமா கிளீன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு, டாக்டர் வர டைம் ஆயிடுச்சு, டாக்டர் வந்து பார்த்தாங்க அப்படின்னா செமையா டென்ஷன் ஆயிடுவாங்க, சீக்கிரமா கிளீன் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது ஒக்கா மக்கா இந்த பொண்ணு எப்படி இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிச்சிட்டாரு. பயந்துட்டு அங்கிருந்து வெளியவே போயிட்டாரு. இப்போதைக்கு இந்த தாத்தாவை அப்படியே விட்டு வைக்கலாம், நம்ம வந்துட்டு அடுத்த டார்கெட்டை நோக்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல்னு ஒரு பையனுடைய போட்டோ எடுத்து ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே நமக்கு அந்த பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் பைக்ல ஆபீஸ்க்கு வரான், ஹெல்மெட்டோட வரான். வந்தவன் ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு டீ கடைக்காரர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய பையனுக்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாராம். நீ ஏதாவது உதவி பண்ணி என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்க, நான் கண்டிப்பா வாங்கி தரேன், நாளைக்கு வந்து உங்க பையனை என்ன மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறான். இப்ப நம்ம ஹீரோ இந்த பையனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையன் காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வரான், ஒரு 6 மணிக்கு மேல இல்ல 7 மணிக்கு மேல வீட்டுக்கு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நோட் பண்றாரு. அந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர சேஃபா டிராவல் பண்றான். வண்டியில ஏறி உட்காரத்துக்கு முன்னாடியே ஹெல்மெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியவே ஸ்டார்ட் பண்றான் அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாரு. இவன் கீழே விழுந்தானா பிரெயின் டெட் ஆகலாம் வாய்ப்பே கிடையாது, நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இவன் வந்துட்டு டீ குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு ஓரமா நிப்பான். அந்த ஆபீஸுடைய பால்கனி முழுக்க நிறையவே பூத்தொட்டி வச்சிருப்பாங்க. இந்த பூத்தொட்டியை தள்ளி விட்டா இவனுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த ஏசிபியும் ஏசிபியோடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அங்க கபீருடைய அசிஸ்டன்ட் இவங்களும் இருக்காங்க. அந்த ஏசிபியோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் முன்னாடி போலீஸா இருந்திருப்பாரு, இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு ஏதோ என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருக்காரா. அதை பத்திலாம் பேசிட்டு என் பையன் ராகுலுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் வரப்போகுது, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ராகுல் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ ஒரு பையனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவன் தான் அந்த ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து ராகுலும் அந்த கட்டிய போற பொண்ணும் சேர்ந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு போறாங்க. இவன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கபீரை காமிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாலாம், நம்ம போற வழியில என் பொண்ணை ஸ்கூல்ல விட்டு போலாமான்னு கேட்க, விட்டு போலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார. இப்ப அப்படியே கார் அங்கிருந்து போக ஆரம்பிக்குது. போற வழி முழுக்க இந்த பொண்ணு பேசிக்கிட்டே போறா. கபீருக்கு தன்னுடைய பொண்ணுடைய ஞாபகம் ரொம்ப ரொம்ப அதிகமா வருது. கபீர் தன்னுடைய பொண்ணை நினைச்சு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அந்த கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு பார்க்கும்போது ஹீரோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே கால் பண்றாங்க. நீ இப்பெல்லாம் கோச்சிங் சென்டருக்கு வரதே கிடையாதான், எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு என் கோச்சிங் சென்டரை கொஞ்சம் பெருசா மாத்த போறேன், அதுக்காக இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ண வெளியூருக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ வந்த அப்படின்னா எனக்கு கால் பண்ணுன்னு போனை கட் பண்றாங்க. இவர் போனை பேசி முடிச்சுட்டு கீழே ஒரு பொம்மையை உட்கார வச்சுட்டு ஏனிக்கு மேல ஏறி ஒரு பூத்தொட்டியை தூக்கி போடுறாரு. அந்த பொம்மையுடைய தலை உடைஞ்சு போகுது, அப்படியே பிஞ்சு போகுது. இந்த விஷயத்த பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்க ஒரு நாயை பிஸ்கட்லாம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நாயே பயந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு வாட்டி போடுறாரு, இன்னொரு வாட்டி சில கால்குலேஷன்லாம் போடுறாரு. எவ்வளோ வெயிட் எவ்வளோ ஹைட்ல இருந்து ஒரு மனுஷனுடைய தலையில விழுந்தா அவனுடைய மண்டை உடையும், பிரெயின் டெட் ஆகும், இல்ல இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன்லாம் போட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு பையனுக்கு பக்கத்துல படுத்து செமையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு இன்னொருத்தரை கொலை பண்ண போறேன், ஆனா எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு செயினை கழட்டி வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த ராகுல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் வந்துட்டு ஆபீஸ்க்கு வரான். இவன் மண்டையில அந்த பூத்தொட்டியை எப்படி தள்ளி விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது நேரா ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு உள்ளுக்குள்ள போனவன் என்ன யோசிச்சானோ தெரியல, திரும்பி பாக்குறான். நம்ம ஹீரோவை பாக்குறான். நம்ம ஹீரோக்கு பயமா இருக்கு, நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்ற விஷயத்த பயவுல நோட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு இவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை நோக்கி நடந்து வரான். நேரா நம்ம ஹீரோ கிட்டே வரான். நம்ம ஹீரோ ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோவை தாண்டி பின்னாடி ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடைக்கார அண்ணா கிட்ட போயிட்டு உங்க பையனுக்கு வேலை ரெடி, ஆனா உங்க பையன் எதுக்கு வேலைக்கு வரமாட்டான்னு கேட்கும் போது, என்னுடைய பையன் ஒரு சரியான பொறுக்கி பையன், எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான் போல, கால் பண்ணா கூட எடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா இங்க பாருங்க உங்க பையன் வந்தான் அப்படின்னா இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை அவன் கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு நைட் நான் ஊருக்கு போறேன், நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா வர ஒரு 4 நாள் ஆகும், ஓகே கொடுத்துருங்க
அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறான். இந்த விஷயத்த கேட்ட நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு விட்டா இந்த பையனை கண்டிப்பா கொலையே பண்ண முடியாது, ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்க அந்த பையன் ஒரு 6 மணிக்கு மேல அப்படியே வெளியே வரான். வெளியே வந்தவன் அந்த வண்டியில செக் பண்ணா ஹெல்மெட்டை காணும். நம்ம ஹெல்மெட்டை மறந்து உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட என் வண்டியில ஹெல்மெட் இருந்துச்சு எங்கன்னு கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்றாரு. தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு ஆபீஸ்ல இருக்க இன்னொரு பையனுக்கு கால் பண்ணி என் கேபின்ல ஹெல்மெட் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் போயிட்டு செக் பண்ணா ஹெல்மெட்டை காணும். வேற ஏதாவது ஸ்பேர் ஹெல்மெட் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ டைம் வேற ஆயிட்டு இருக்கு, ட்ரெயினை வேற மிஸ் பண்றோம், என்ன கரமண்டாயுது, எவன்டா என் ஹெல்மெட் ஆட்டைய போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொற்ற மழையில தலையில கோட்டு மாதிரி என்னமோ மாட்டிக்கிட்டு அந்த பையன் ஹெல்மெட் போடாம வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ பக்காவா பிளான் பண்ணிட்டு போற வழியில காருக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையன் வண்டி ஓடிட்டு வந்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ முற்ற மாதிரி போயிட்டு கார் அப்படியே திருப்புறாரு. அந்த பையன் கார்ல வண்டியை முட்டிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்புவான் பாருங்க. செமையா ஸ்கிட் ஆயிட்டு கீழே விழுறான். கீழே விழுந்தா செமையா அடிப்படுது, உடம்புழுக்க அடிபட்டு அப்படியே ரத்த கலரியா யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இறங்கி போயிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. நீங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனா ஹீரோ கிட்ட கேட்கும் போது என்கிட்ட போன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து நம்ம ஹீரோ போன் பண்ணி அந்த பையன் கையிலேயே கொடுக்கும் போது அந்த பையனே பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி இந்த ஸ்பாட்ல நான் விழுந்து கிடக்கிறேன், என்னை வந்து காப்பாத்துங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிட்டு அவன் பாக்கெட்டுக்குள்ளேயே போனை வச்சுட்டு கையோட வந்துட்டு ஹெல்மெட் கொண்டு வந்துருப்பாரு. அந்த ஹெல்மெட்டை இந்த வண்டியோட வச்சு லாக் பண்ணிட்டு இருக்காரு. அட நாசமா போனோனே அப்படின்னா நீ தான் ஹெல்மெட்டை கொண்டு போனியா, நீ தான் ஆட்டைய போட்டியா அப்படின்ற மாதிரி அந்த பையன் பார்க்க நம்ம ஹீரோ ஹெல்மெட்டை மாட்டி விட்டு அந்த பக்கமா போயிட்டு ஒரு பெரிய கல்லை கொண்டு வராரு. அந்த கல்லை தூக்கி மண்டையிலேயே போட அந்த பையன் பேனு கத்துறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. யாருக்கும் சவுண்ட் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் பொத்திக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. அம்மா வந்து டேய் உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ராகுலுக்கு ஃபியூனரல் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம கபீர் அசிஸ்டன்ட் ஏசிபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு கலந்துட்டு ராகுலுடைய அப்பா கிட்ட போயிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தை தெரிவிக்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. கீழ் வீட்டுல ஒரு டாட்டூ ஷாப் இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வீட்டையே டாட்டூ ஷாப்பா மாத்தி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த பையனும் பொண்ணும் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு குடிச்சிட்டு வராங்க. அந்த பையன் சரியான போதையில காரை விட்டு கூட இறங்க முடியாம படுத்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த பார்த்த நம்ம ஹீரோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வைக்க இந்த பொண்ணு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மாதிரி எதுக்காக என் ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் ஃபீலிங்கா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு உங்களையே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணும்போது நம்ம ஹீரோ கையடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ராகுலுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு கபீரை மீட் பண்ணி என்னுடைய பாய் ஃப்ரெண்டு கண்டிப்பா வந்துட்டு ஹெல்மெட் போடாம போக வாய்ப்பே கிடையாது, அவன் என்னையே அடிக்கடிக்க திட்டிகிட்டே இருப்பான், ஏன்ட்டியே சண்டை போடுவான், ஹெல்மெட் போடாம எங்கேயும் போகாத, உன்னுடைய உயிரை பத்திரமா பாத்துக்கோ, சேஃப்டிக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவன் இப்படி ஹெல்மெட் போடாம போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் பைக்லயே ஹெல்மெட் இருக்கு, மழை பெய்யும் போது ஹெல்மெட் போடாம அவன் எப்படி போவான், இல்ல என்னமோ தப்பு இருக்கு, அந்த விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கணும், அவனுடைய சாவுல என்னமோ மர்மம் இருக்கு, தயவு செஞ்சு அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது ஏமா அது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ், மழை பெய்யும் போது வண்டி ஓட்டிட்டு போயிட்டு ஸ்கிட் ஆகி கீழே வந்து இறந்து போயிட்டான், இதுல உனக்கு என்ன டவுட்னு கேட்கும் போது தயவு செஞ்சு விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. இதே டைம்ல யாரோ கால் பண்ணிட்டே இருக்காங்க. தோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்ணி பேசிட்டு ஏமா இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், கண்டிப்பா அந்த கேஸை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபீர் இங்க இருந்து கிளம்பி குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போறாரு. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க போல. இவங்க போயிட்டு நீதிபதியை மீட் பண்ணும்போது உங்களுக்கு நான் 6 மாசம் டைம் கொடுக்குறேன், நீங்க வந்துட்டு திரும்பி சேர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் மட்டும் ஒன்னு சேர்ந்து வாழணும்னு முயற்சி பண்ணா போதுமா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த முயற்சியை பண்ணவே மாட்டாரு, அவர் ஒரு மாதிரி பொண்ணுடைய ஞாபகமாவே இருக்காரு, பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கையை அவரே அழிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இப்போ கபீர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் பெருசா கண்டுக்காம அங்க ஒரு ஹெல்மெட் இருக்கும், அந்த ஹெல்மெட்டையே பாத்துக்கிட்டு இருக்காரு. ராகுலுடைய கேர்ள் ஃபிரெண்ட் சொன்ன விஷயமே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபீர் இங்க இருந்து கிளம்பி ராகுலுடைய ஆபீஸ்க்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ராகுல் சார் வந்துட்டு அன்னைக்கு கிளம்பிட்டாரு, ஏதோ ஊருக்கு போறேன் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்புனவரு கீழே போயிட்டு என் ஹெல்மெட்டை காணும் மேல இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன், வேற ஏதாவது ஸ்பேர் ஹெல்மெட் இருக்கா
இருக்கான்னு பார்க்க சொன்னாரு, அதுவும் இங்க இல்ல. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பார்த்தா அவரு இறந்து போயிட்டாரு. அந்த விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. அவர் ஹெல்மெட் போடாம போகவே மாட்டாரு. ஆனா அன்னைக்கு ஏன் அப்படி ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்ல கபீர் மேல விசாரிச்சுட்டு கீழே வந்து அந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்கும் போது செக்யூரிட்டியும் அதே விஷயம் தான் சொல்றாரு. அந்த ராகுல் சாரு இது வரைக்கும் ஹெல்மெட் மறந்து போன விஷயத்த என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது கிடையாது. ஒரு 3 வருஷமா இங்க ஒர்க் பண்றேன். அவரும் ஒர்க் பண்றாரு. ஹெல்மெட் போடாம வண்டியே ஓட்ட மாட்டாரு. அன்னைக்கு கூட ஹெல்மெட் இல்ல, ஹெல்மெட்டை யாரோ ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டாரு. ஏதோ ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி போயிட்டாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல கபீருக்கு ஒண்ணுமே புரியல. கார்ல உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹெல்மெட் காணாம போச்சு அப்படின்னா எப்படி ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா வண்டிலேயே லாக் ஆயிருக்கும்? அவன் என்ன அவ்வளவா கண்ணு தெரியாம இருக்கான்? கண்டிப்பா இல்ல என்னமோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த எபிசோடிய முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் மக்களே. நம்ம கபீர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா மனைவி குக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு கொஞ்சிட்டு எங்க லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்காக தான் கேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நான் போயிட்டு அவளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சிட்டு கன் எடுத்து பாக்ஸுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது மனைவி கூப்பிடுறாங்க. எங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சவுண்ட் கேக்குது. கபீர் கன்னை தூக்கி ஒழுங்கா உள்ளுக்குள்ள வைக்காம என்ன விஷயம்னு பார்க்க போக அந்த மைக்ரோவேவ் அவனே தீஞ்சு போயிட்டு இருக்கு. நான் அதுக்கு தான் சொல்றேன் வீட்லயே குக் பண்ணாத, கடையில வாங்கிக்கலான்னு சொன்னா கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசி கலாச்சி விளையாடிட்டே இருக்கும் போது இந்த குட்டி பொண்ணு கண்ணை முடிக்கிறா. கண்ணை முடிச்சு அப்பா நமக்கு கிஃப்ட் வாங்கி வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை பொம்மை கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு மேலேயே புல்லட் பாஞ்சி அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். இத கனவா கண்டு கபீர் கண்ண முடிக்கிறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மனைவியோடைய சமாதிக்கு போயிட்டு நான் பண்றது எல்லாமே தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பையனுக்கு அந்த நுரையீரல் கிடைச்ச உடனே இந்த எல்லா விஷயத்தையும் நான் நிப்பாட்டிடுவேன். நிப்பாட்டிட்டு நானே போயிட்டு சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து அனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நமக்கு அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு மும்பைல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடிஷன்லாம் போயிட்டு வரா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு இன்னொரு ஆடிஷனுக்கு போயிட்டு ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டா. நாளைக்கு வந்துட்டு உன்னை தனியா ஆடிஷன் பண்ணி பார்க்க போறேன், நீ எல்லாத்துக்கும் தயாரா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு டைரக்டர் சொல்லும் போது கண்டிப்பா நான் எல்லாமே பக்காவா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அந்த டைரக்டர் யாருக்கும் கால் பண்ணி பேசிட்டு வேற எவனோ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது அவனுக்கே தெரியாம அவன் போன் ஆட்டையை போட்டு நம்ம ஹீரோ அனிதாக்கு மெசேஜ் பண்றாரு. இன்னைக்கு நைட்டு உன்னுடைய இடத்துக்கே வந்து என் அசிஸ்டன்ட் உன்னை மீட் பண்ணுவான், ஸ்கிரிப்ட் பேப்பரோட வருவான், நாளைக்கு ஆடிஷன் இருக்கு இல்லையா அந்த ஆடிஷனுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ரிப்ளை பண்றா. நம்ம ஹீரோ அந்த மெசேஜ் மட்டும் டெலீட் பண்ணிட்டு அந்த போனை தூக்கி குப்பை தொட்டிக்குள்ள போடுறாரு. இப்போ அந்த டைரக்டரும் என் போனை காணும், என் போனை தேடுங்கடா தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த பொண்ணை மீட் பண்றாரு. நீங்க யாருன்னு கேட்கும் போது பார்த்த சாரதி சார் அமுச்சு விட்டாரு, நான் தான் அந்த அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது ஓகே ஓகே உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுதான் ஸ்கிரிப்ட் பேப்பர், இதை படிச்சு பார்த்துட்டு டயலாக்கா என்கிட்ட சொல்லுங்க, நீங்க ஓகே அப்படின்னா நான் போயிட்டு டைரக்டர் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணும் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை படிச்சு பார்த்துட்டு டயலாக்கா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணால சரளமா அந்த டயலாக்க சொல்லவே முடியல. அனிதா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அந்த எமோஷனல்லாம் கரெக்டாவே வருது, ஆனா டயலாக் தான் ஒழுங்காவே வரமாட்டேங்குது. உங்க கேமரா ஆன் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஸ்கிரிப்ட் பேப்பரை இங்க வைக்கிறேன், இதை படிச்சு நீங்க டயலாக்கா அப்படியே சொல்லுங்க, ஆக்ட் பண்ண ஆரம்பிங்க, நம்ம அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி டைரக்டருக்கு அமுச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மொபைலை வச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ ஸ்கிரிப்ட் பேப்பரை அந்த போனுக்கு பின்னாடி வைக்கும் போது அதுல என்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே இந்த பொண்ணு படிக்க ஆரம்பிக்கிறா. அப்பா அம்மா நான் இந்த ஊருக்கு பெரிய நடிகை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டோ நான் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன், அது எதுவுமே இல்லாம பெரிய நடிகையா ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ஆடிஷனுக்கு போனேன், அந்த ஆடிஷன்ல வேற வழியே இல்லாம சில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன மன்னிச்சுக்கோங்க என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஏமா நீ வேற லெவல்மா, என் கண்ணுலாம் கலங்கியே போயிடுச்சு, நீ என்னமா இப்படி ஆக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே என் போன்ல பேலன்ஸ் இல்ல, உன் போனை கொடுக்குறியா, நான் டைரக்டருக்கு போன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கேட்கும் போது அந்த பொண்ணு அன்லாக் பண்ணி போனை கொடுக்குறா. நம்ம ஹீரோ இந்த வீடியோவை அந்த டைரக்டருக்கு அமுச்சு விடுறாரு. அது மட்டும் இல்லாம யாருக்கும் போன் பண்ணி பேசுற மாதிரி ஆக்டிங்க போடுறாரு. பேசி முடிச்சுட்டு நீ பேசின அந்த வீடியோவை வந்துட்டு டைரக்டருக்கு அமுச்சு வச்சிருக்கேன், அவருக்கு புரியுதா
பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்ற விஷயம்லாம் பின்னாடி உனக்கு கால் பண்ணி சொல்லுவாரு. அடுத்து இன்னொரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அதையும் பண்றியான்னு கேட்கும்போது கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னமா உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பீஸா கூட வாங்கி தர மாட்டியான்னு கேட்கும்போது கண்டிப்பாங்க உங்களுக்கு வாங்கி தராமலா, நான் வந்துட்டு ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி எனக்கு 2 பீஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 வேணா ஒன்னே ஒன்னு ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைகையில காமிக்கிறாரு. எங்க பேசி மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைகையில காமிக்கும் போது இந்த பொண்ணு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு பீஸா கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாங்க, ஒரு half an hourல வந்துருவீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ வாட்ச்ல வந்துட்டு half an hour அப்படின்னு சொல்லிட்டு டைமை செட் பண்றாரு. செட் பண்ணிட்டு அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போலாமான்னு கேட்கும்போது போலாம் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு காலை வந்துட்டு டைட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கவரை முகத்துல சுத்திட்டு கையையும் டைட் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு மூச்சு விட முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ இந்த பொண்ணு ஓடி போயிட்டு கிழிச்சு காப்பாத்துறா. என்னங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒன்னும் ஆகல, எப்படிமா நான் ரியலிஸ்டிக்கா நடிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்பா சாமி ஒரு செகண்ட்ல நானே பயந்து போயிட்டேன், இதே போல நான் பண்ணணுமான்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. எங்க நான் இதே போல பண்றேன், ஆனா சரியான டைமுக்கு நான் உங்களை காப்பாத்தின மாதிரி நீங்க என்ன காப்பாத்தல அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சேச்சே அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது, நான் இங்கே இருப்பேன் உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிறாரு. இந்த பொண்ணு அதே போல பண்றா, காலை டைட் பண்றா, முகத்துல கவரை சுத்திட்டு கையும் டைட் பண்ணிட்டு உட்கார இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறா. ஹீரோ வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காப்பாத்தாம மலமாடு மாதிரி அப்படியே நிக்கிறாரு. ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி மூச்சு விட முடியாம அந்த பொண்ணு கீழே விழுந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ கதை ஓபன் பண்ணிட்டு வெளியே போறாரு. அட நாசமா போனோன்னு என்ன கொலை பண்ண வந்தியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பாக்குறா. இததான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், இந்த முடிவுக்கு நான் மட்டும்தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிருப்பா மக்களே. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போறாரு. இதே டைம்ல அந்த பீஸா பாய் மேல வரான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து அவன் பார்த்தாதான் இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுடைய ஆர்கன்ஸை மத்தவங்களுக்கு டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயபுள்ள பக்காவா பிளான் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம கபீர் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. கபீர் இறந்து போனா பாத்தீங்களா, அவன் போற வழியில ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அது நைட் டைம், அதுவும் இல்லாம சமயா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சரியா தெரியவே மாட்டேங்குது. அந்த ஆங்கிள் பாருங்க இந்த ஆங்கிள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கபீருடைய அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா இந்த ராகுல் இறந்து போயிட்டான், இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. இப்போ இந்த கேஸ பத்தி தான் மீடியா பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த நடிகை அனிதா இறந்து போனாங்க இல்லையா, அந்த கேஸுமே கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். அந்த கேஸ பத்தியும் ஒரு பேசி புலம்பிட்டு இருக்காரு. இல்ல என்ன விஷயம் அப்படின்னா 2 பேருமே ஆர்கன் டொனேட் பண்ணவங்க, அவங்க இறந்து போனாலும் ஒரு 5-6 பேர்கிட்ட போயிட்டு உயிரோட வாழ போறாங்க. என்ன நல்ல மனசு, ஆனா சீக்கிரமா இறந்து போயிட்டாங்க. நான் கூட என்னுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணலான்னு இருக்கேன், ஆனா உங்க ஆர்கன்ஸை மட்டும்தான் டொனேட் பண்ண முடியாது, நீங்க உங்க எல்லா ஆர்கன்ஸையும் சரக்கடிச்சு மவுத் ஆர்கன் மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் ஊதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்படியே முறைகிறாரு. சார் இந்த அனிதா இறந்து போனா இல்லையா, அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடி அவளே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இறந்து போயிருக்கா, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வீடியோ ரெக்கார்டை பார்க்கும்போது அந்த பொண்ணு கவரெல்லாம் சுத்திட்டு கையெல்லாம் லாக் பண்ணிட்டு மூச்சு விட முடியாம கீழே விழுந்து கிடக்கடா. அதுக்கப்புறம் பீஸா டெலிவரி பண்ண வந்தவன் தான் பார்த்துட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கான். ஆனா அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாம அந்த பொண்ணு பிரெயின் டெட் ஆயிட்டு இறந்து போயிட்டு இருக்கா சார் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து மத்த வீடியோ எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு எதையோ பார்த்து படிக்கிறா அப்படின்ற விஷயத்த நம்ம கபீர் நோட் பண்றாரு. இந்த பொண்ணு எதையோ பார்த்து படிக்கிறாயா, தற்கொலை கடிதம் அப்படின்னா அதை எழுததான் செய்வாங்க, யாரும் படிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது மேபி அந்த பொண்ணு எழுதி வச்சுட்டு மறந்துடக்கூடாதுன்னு படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, யோ பைத்தியமானி, அந்த பொண்ணு எழுதின விஷயத்த அந்த பொண்ணு எதுக்காக பார்த்து படிக்க போறா, நல்லா நோட் பண்ணு, வேற யாரும் அவங்க இருக்காங்க போல, அவங்க தான் இந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ண வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆமா சார் நீங்க கரெக்டா கெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு சாகறதுக்கு முன்னாடி எதுக்காக பீஸா ஆர்டர் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லும் போது மேபி அந்த பொண்ணுக்கு கடைசி ஆசையா இருந்திருக்கலாம், பீஸா சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருப்பா, ஆனா அதுக்குள்ள மனசு மாறி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா போல அப்படின்னு சொல்லும் போது இல்ல இந்த தற்கொலையே கிடையாது, இதுல என்னமோ மர்மம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு ஆஸ்திரேலியால ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஒரு ரிசர்ச் சென்டர், அவங்களா என்ன வந்துட்டு வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, 3 வருஷம் கான்ட்ராக்டா, நான் போகும்போது என் ஃபேமிலியை கூடவே கூட்டிட்டு போலாமா, நீயும் வா போலாம், நீ நானு உன்னுடைய அம்மா பையன் அப்படின்னு
சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி முடிக்க முடியுமா, என் பையனுக்கு டோனர் கிடைப்பாங்களான்னு கேட்கும் போது இங்க பாரு 4 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு உன்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, 23வது இடத்துல இருந்த உன்னுடைய பையன் 4வது இடத்துக்கு வந்தான், அப்புறம் பார்த்தா திடீர்னு 2வது இடத்துக்கு வந்து நிக்கிறான். இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி மிராக்கலா இருக்கு, நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஒரு மாதிரி மிராக்கலா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா ஒரு அதிசயம் நடக்கும், உன்னுடைய பையனுக்கு ஆர்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இங்க அதிசயம்னு ஒண்ணுமே கிடையாது, மிராக்கல் தானா நடக்கிறது கிடையாது, நம்ம தான் உருவாக்கணும் அப்படின்னும் போது சரி ஓகே நம்மளே உருவாக்கலாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கபீரையும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. இவங்க எங்கேயோ போயிட்டு உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் போட்டுட்டே இருக்கும் போது அங்க ஒரு விளம்பரம் போயிட்டு இருக்கு, நீங்க உங்களுடைய ஆர்கன்ஸை டொனேட் பண்ணுங்க, நீங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட நீங்க மத்தவங்களா உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஆட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆடை பார்த்த கபீர் அசிஸ்டன்ட் கிட்ட நீ உன்னுடைய ஆர்கன்ஸை டொனேட் பண்ணலையான்னு கேட்கும் போது ஐயோ சார் நான் எதுக்காக பண்ண போறேன், நான் ஆபீஸ்ல சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், நான் போயிட்டு ஆர்கன்ஸை டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா எவனுக்காச்சும் ஆர்கன் தேவைப்பட்டு என்ன கொலை பண்ணிட்டு அந்த ஆர்கனை ஆட்டைய போட கூட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம எவ்வளவு கேஸ பார்த்திருப்போம், ஆர்கன் மாஃபியான்னு எவ்வளவு கேஸ பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேஷுவலா சொல்லும் போது கபீருடைய மைண்டுக்குள்ள எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்குது. இறந்து போன 2 பேருமே ஆர்கனை டொனேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா நம்ம ராகுலுடைய கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா, அவன் சாக வாய்ப்பே கிடையாது, அவன் எப்பயுமே ஹெல்மெட் போட்டுட்டு போவான், அவன் எப்படி ஹெல்மெட்டை மறந்துட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமும் மைண்டுக்குள்ள ஓடுது. முக்கியமா அந்த பொண்ணு லெட்டரை பார்த்து படிச்சிருப்பா, அந்த விஷயமும் ஓட இல்ல இங்க என்னமோ தப்பு நடக்குது, நம்ம உடனே கிளம்புறோம், இந்த ஆர்கன்லாம் டொனேட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க எல்லாருடைய லிஸ்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த லிஸ்ட்டை அசிஸ்டன்ட் தயார் பண்றாரு. சார் இவங்க எல்லாரையும் ஆர்கன் மாஃபியாவை சேர்ந்தவங்க தான் கொலை பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா கிடையாது, மாஃபியாவை சேர்ந்தவங்க கொலை பண்ண மாட்டானுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆர்கன் வேணும் அப்படின்னா காசை வாங்கிட்டு அந்த ஆளை கடத்திட்டு போயிட்டு அவங்களுக்கு எந்த ஆர்கன் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு டெட் பாடியா போட்டு போவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா பொறுமையா ஒவ்வொரு ஆர்கனையும் ஆட்டைய போட்டு சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட மட்டும் போட்டு போவாங்க. இந்த மாதிரி கொலை பண்ற மாதிரி இல்ல வந்துட்டு பிரெயின் டெட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொசீஜர் மூலமா ஆர்கனை வந்துட்டு டொனேட் பண்ண மாட்டாங்க, ஆர்கனை வந்துட்டு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த கொலையெல்லாம் பண்றது ஒரே நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்றாரு. சரி ஓகே நீ வந்துட்டு நான் லிஸ்ட்டை கேட்டேன் அதை ரெடி பண்ணிட்டியான்னு கேட்க ரெடி பண்ணிட்டேன், எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, இவங்கள யார் அந்த கொலைகாரன் கொலை பண்ண போறான் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்ல இருக்கக்கூடிய மும்பைல வாழக்கூடியவங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது வரைக்கும் இறந்து போன 2 பேருமே ஏபி நெகட்டிவ் தான், இத கோ இன்சிடென்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, இந்த பிளட் குரூப்ல இருக்கவங்களுடைய ஆர்கன் மட்டும் எவனுக்கோ தேவைப்படுது போல, அதனால தான் மும்பைல இருக்கிற ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கிறவங்களா பார்த்து அதுவும் ஆர்கன் டொனேட் பண்ணவங்களா பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சார் நீங்க வேற லெவல் சார் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த தனியா ஒரு வீட்டை வாடகை எடுத்து வச்சிருக்காரு பாத்தீங்களா, அங்க போயிட்டு அடுத்து யார கொலை பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 2 பேரை கொலை பண்ணிட்டாரு, அந்த வயசானவர் மட்டும் பெண்டிங்ல இருக்காரு, அடுத்து 4வதா யார கொலை பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அசிஸ்டன்ட காமிக்கிறாங்க. சார் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா கூப்பிடுறாரு. அங்க போயிட்டு பார்க்கும்போது நம்ம ரியாவுடைய பேர் போட்டிருக்கு, எனக்கு தெரிஞ்சு அந்த கொலைகாரனுடைய அடுத்த டார்கெட் உங்க மனைவின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த கபீர் செமையா பயப்படுறாரு, அப்படியே இவருக்கு தூக்கி வாரி போடுது. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவும் ரியாவை தான் செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை, நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கபீரை காமிக்கிறாங்க. கபீர் ரியாவுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் ரியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லும் போது ரியா இப்போ பிஸியா இருக்கா, ரியாவால வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது ரியாவை கூப்பிடுங்க, ஒரு முக்கியமான விஷயம், ரியாவுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கும் போது அங்க ரியா வராங்க. ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு குடிச்சிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு ரியா, நீ வந்துட்டு ஆர்கன் டொனேட் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ எங்கடா நான் சொன்ன விஷயத்த கேட்ட, நீ எப்போ என்கிட்ட வந்து நல்லா பேசுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே இங்க பாரு, இந்த ஊர்ல வந்துட்டு ஆர்கன் டொனேட் பண்ண ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்களா பார்த்து ஏதோ ஒரு சைக்கோ கொலை பண்ணிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அடுத்த டார்கெட் நீ தான் நினைக்கிறேன், நீ வந்துட்டு எப்படியாச்சும் சேஃபாரு, தனியா வெளியெல்லாம் போகாத, என் கூடவே இரு அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், எதுக்காடா வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கபீர் கிட்ட சண்டை போடும் போது கபீர் காண்டாயிட்டான், புடிச்சு செவுத்துல தள்ளி என் பொண்டாட்டிய உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவளுடைய உயிருக்கு பிரச்சனை, உன்னால காப்பாற்ற முடியுமா, ஆனா என்னால மட்டும்தான் காப்பாற்ற
காப்பாற்ற முடியும், நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே அமைதியா முறைக்க ஆரம்பிக்கிறான். கபீர் வந்துட்டு நீ சேஃபாரு, அது மட்டும் தான் எனக்கு முக்கியம், ஏதாவது அப்படின்னா எனக்கு கால் பண்ணு, உன்னை யாராவது ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வேற ஒரு சீஃப் வந்திருக்காரு, ஏசிபியா. அவர் இந்த ஸ்டேஷன்ல 700 கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல கபீர் போயிட்டு இந்த கேஸ பத்தி சொல்லி எவனோ ஒரு சீரியல் கில்லரு இவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே 700 கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அந்த டைம்ல இந்த குப்பை கேஸ் எல்லாம் கொண்டு வந்து மொத்தமா குப்பையை கிளறி விட்டுறாத, இந்த 700 கேஸ் பெண்டிங்ல இருக்கு இல்லையா, இந்த கேஸ முதல்ல முடி அப்படின்னு சொல்லும் போது சார் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, முதல்ல நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றான். என்னதான் சொன்னாலும் ஒரு புரிஞ்சுக்காம இங்க பாரு அந்த பையன் வந்துட்டு ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு கீழே வந்து இறந்து போயிட்டான், அது ஆக்சிடென்ட். இந்த பொண்ணு அனிதா இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆடிஷனுக்கு போயிருக்கா, அங்க நடந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா, இது ரெண்டுமே கோ இன்சிடென்ட், இத போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, மத்த கேஸ போயிட்டு முடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பும் போது நம்ம கபீர் வெளியே வந்து செமையா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அசிஸ்டன்ட் பின்னாடியே வந்து சார் அந்த ஆள் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா, அந்த ஆளு பெர்மிஷன் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன, நம்ம வந்துட்டு அன்அபிஷியலா இந்த கேஸ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவரும் ஓகேன்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு எங்க போறா எங்க வரா, அந்த பொண்ணு எங்க ஒர்க் பண்றா, அந்த கேலரிக்கு போயிட்டு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பக்காவா கண்காணிக்கிறாரு. எந்த டைம்க்கு வீட்ல இருந்து கிளம்புவா, எப்போ வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து வச்சுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கிட்டு அதை சேல்ஸ் பண்ற சேல்ஸ்மேன் மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு டெமோலாம் காமிச்சு ரொம்ப கம்மியான ரேட் சொல்லும் போது அவங்களும் காசு கொடுத்து வாங்குறாங்க. இப்போ எதுக்காக வீட்டுக்குள்ள போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள போனாதான் வீட்டுக்குள்ள எங்கெங்க எந்தெந்த ரூம் இருக்கு, ரியா எங்க படுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. ஒரு சேல்ஸ்மேனா ஹீரோ வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ரியாவை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அங்க வந்த கபீர் ரியாவை மீட் பண்ணி பேசலான்னு பாக்குறான். இங்க பாரு ரியா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், உன்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உன்னால மட்டும்தான் எனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போனவங்க ஏசிபிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்லும் போது ஆமாமா நானும் அந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டேன், கபீர் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்ல வாய்ப்பே கிடையாது, டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு பார்க்கும்போது கூட இவன் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு தான் தோணுது, நீ என்ன பண்ணு அவன் சொல்ற மாதிரி பாத்துக்கோ, நீ வந்துட்டு கொஞ்சம் சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து கபீரை காமிக்கிறாங்க. மும்பைல ஏபி நெகட்டிவ்ல ஆர்கன் டோனரா இருக்கவங்க மொத்தமா 5 பேரு. 5 பேர்ல ராகுலும் அனிதாவும் இறந்து போயிட்டாங்க. மிச்சம் 3 பேரு. அந்த 3 பேர்ல எதுக்காக அந்த கொலைகாரன் ரியாவை தான் கொலை பண்ண போறான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது அந்த 3 பேர்ல ஒரு வயசான தாத்தா, அவருக்கு 62 வயசு, அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோமால கிடக்கிறாரு. இன்னொருத்தவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, ஒரு பெரிய பணக்காரு, அவரு திரும்பி வர 1 மாசம் ஆகும் அப்படின்ற மாதிரி விசாரிச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிறது உங்க வைஃப் ரியா மட்டும்தான், அவங்கள தான் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம கிளம்பி போயிட்டு அந்த தாத்தாவை மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போயிட்டு பார்க்கும்போது அந்த தாத்தா இன்னமும் கோமால இருக்காரு. உங்க அப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தாத்தாக்கு ஒரு கான்ஸ்டபிளை பாதுகாப்புக்கு போடு, ஒருவேளை அந்த கொலைகாரன் நெக்ஸ்ட் இந்த தாத்தாவை கூட கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேக் கிளவுஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரு. ரியாவை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ளேயே போயிட்டாரு. ஏதோ பேக்குள்ள கொண்டு வந்திருக்காரு, அதை யூஸ் பண்ணி இந்த பொண்ணை கொலை பண்ணலாம், இந்த பொண்ணை வந்துட்டு பிரெயின் டெட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்ரூம்குள்ள யாரோ இருக்காங்க, தண்ணி சவுண்ட் கேக்குது, ஒக்கா மக்கா மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து எஸ் ஆயிடுறாரு. இந்த ரியாவுடைய அம்மா தான் பாத்ரூம் யூஸ் பண்ண உள்ளுக்குள்ள போயிருப்பாங்க போல. அவங்க வெளியே வராங்க. நம்ம ஹீரோவும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அங்க அந்த கபீரும் கபீருடைய அசிஸ்டன்ட்டும் கார்ல உட்கார்ந்துட்டு பொண்டாட்டிய பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டாங்க. ஃபேஸ சரியா பார்க்கல, இருட்டா இருக்கு. டே யாரா நீ இந்த டைம்ல வீட்டுக்குள்ள போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடுறாரு. கபீர் விரட்டிட்டு போறாரு. இந்த அசிஸ்டன்ட் நான் போயிட்டு ரியா மேடம்க்கு என்னாச்சுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போக இந்த பக்கம் ஹீரோ வேகமா ஓடுறாரு. கபீரும் துரத்திட்டு வந்துட்டே இருக்கும்போது கபீர் சரியான போதையில இருக்கான், துரத்திட்டு போகவே முடியல. ஒரு கட்டத்துல மூச்சு வாங்கிட்டு நிக்க நம்ம ஹீரோ அங்கிருந்து எஸ் ஆயிட்டாரு. இங்க இருந்து நம்ம ஹீரோ அந்த குடோனுக்கு போயிட்டு நம்ம அடுத்து இந்த ரியாவை கொலை பண்ண வேணாம், அந்த தாத்தாவுடைய கதையை முடிச்சுட்டு இந்த ரியாவை பாத்துக்கலாம்னு ஒரு பிளான போடுறாரு. அடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தாத்தாவுடைய பையனை கேஷுவலா மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணி அப்படியே பேச்சு கொடுத்து ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கபீரை காட்டுறாங்க. கபீர் காலையில தூங்கி கண்ண முடிக்கிறான். நேத்து நம்ம சரகு போட்டு அவனை துரத்திட்டு போனதுனால மட்டும்தான் அவனை பிடிக்க முடியாம போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நானும் அந்த சரக்கும் மட்டும்தான், இதுக்கப்புறமும் குடிச்சா கண்டிப்பா
ரியாவை காப்பாற்ற முடியாதோன்னு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம கபீரும் அசிஸ்டன்ட்டும் கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. போற வழியில சார் இப்போ வந்துட்டு இந்த ஆர்கன் டோனர் முக்கியமா ஏபி நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய இவங்க இறந்து போறாங்க இல்லையா, இவங்க இறந்து போனாங்க அப்படின்னா ரிசிப்டன்ஸுக்கு மட்டும்தான லாபம். ஒருவேளை யாருக்கு இந்த ஆர்கன் வேணுமோ அவங்க தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேஷுவலா கேட்கும் போது, யா நீ சூப்பரியா செமையா யோசிக்கிற, நம்ம இந்த ஆங்கிள்லயே போயிட்டு விசாரிக்கலாம். இப்போ இந்த ஊர்ல யாரெல்லாம் வந்துட்டு ரிசிப்டன்ஸா இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்ல ஆர்கன்ஸ் தேவைப்படுதோ அவங்க எல்லாரையும் போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் போது அந்த கீழ் வீட்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் மியூசிக்க செம சவுண்டா வச்சிருக்கான். இவங்களுக்கு படிக்கவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எல்லாரும் நைட் டைம்ல தூங்கிட்டு வேற இருக்காங்க, பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நம்ம ஹீரோ பொறுத்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் தம்பி நீ படிச்சுட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு, டேய் ரோனி ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என் பையன் படிச்சுட்டு இருக்கான், எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஏன் மியூசிக்கை இவ்வளவு சவுண்டா வச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க அந்த பொண்ணு அமைதியா நிக்கிறா. இவனும் பேசாம எனக்கு இந்த மியூசிக் பிடிக்கும், இது என் வீடு, நான் இப்படிதான் சவுண்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேச நம்ம ஹீரோ சவுண்ட கம் பண்ணிட்டு போறாரு. ஆனா இந்த பையன் மறுபடியும் சவுண்ட வைக்கும் போது இப்போ கடுப்பான நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு ஒரு கம்பியை கொண்டு வந்து அந்த மியூசிக் சிஸ்டமையே அடிச்சு உடைக்கிறாரு. உடைச்சிட்டு போக, டே என் வீட்டுக்குள்ளேயே புகுந்து என் சிஸ்டமையே உடைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஹீரோ அடிக்க பார்க்கும்போது அவனை அடிச்சு மட்டை பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கபீரையும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு ஒரு புருஷ பொண்டாட்டியை மீட் பண்றாங்க. அந்த பொண்டாட்டி படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களுக்கு இதயத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கான். இவங்களும் இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்களா, சொல்ல போனா வருஷ கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. இவங்களுமே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க தான், அதனால தான் விசாரிக்க வந்திருக்காங்க. உங்களை யாராவது மீட் பண்ண வந்தாங்களா, உங்க மனைவிக்கான ஆர்கனை நாங்க கொண்டு வந்து கொடுக்கணும், இவ்வளவு பணம் கொடுங்க, இத்தனை கோடி பணம் கொடுங்கன்னு கேட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எதுக்காக இதெல்லாம் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களும் இந்த கொலைகள்லாம் பத்தி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சரி ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் நீங்களே யோசிச்சு பாருங்க, என் பொண்டாட்டி படுத்த படுக்கையா இருக்கா, அவதான் என் உயிர். இப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்தன் வந்து உன் பொண்டாட்டிக்கான ஆர்கனை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வாடா தெய்வம்னு கூப்பிட்டு அவன் கேட்கறத விட அதிகமா காசு கொடுத்து என் பொண்டாட்டி ஆபரேஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு உட்கார வச்சு ஆன்சர்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா மத்தவன்ல யாரு இறந்து போனாலும் பரவாயில்ல, அப்படி யாரும் வந்து என்ன கான்டாக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாரும் வரல, அப்படி வந்து கான்டாக்ட் பண்ணா கூட உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கபீருக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ காருக்குள்ள உட்கார்ந்துட்டு மியூசிக்க செம சவுண்டா வச்சிருக்காரு. ஏதோ ஜூஸ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஏதோ பவுடரை சாப்பிடுறாரு. கடைசியா அவருடைய ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா போகும்போது ஒரு இன்ஜெக்ஷனை போட அவருக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிக்குது. இப்போ மியூசிக்ல ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிட்டு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில தான் கத்திக்கிட்டு இருக்காரு. யாரும் இவரை நோட் பண்ற மாதிரியே தெரியல. மனுஷன் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு ஐசியூல அட்மிட் பண்றாங்க. ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சீன் இப்பதான் மக்களே வருது. நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சிட்டாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சின்னதா ஒரு அட்டாக் மட்டும்தான். நீங்க அதிகமா கஃபைன் கண்டென்ட் எடுத்துக்காதீங்க, உங்க உடம்ப பாத்துக்கோங்க, கொஞ்சம் டயட் அதுக்கப்புறம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா பழைய மாதிரி மாறிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணுங்க, நாளைக்கு வரைக்கும் உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன், டிஸ்சார்ஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்றாரு. அதே இடத்துல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தாத்தாவும் அங்க அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஐசியூக்கு வெளியில கான்ஸ்டபிள் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, கண் காணிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம தாத்தாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்காவா பிளான் பண்ணி இங்க வந்திருக்காரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்களா இல்ல முழிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்காம பார்க்கும்போது ஒரே ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட பொறுமையா போயிட்டு அந்த ஓசை எடுத்து விடும்போது அவர் மூச்சு விட முடியாம அப்படியே இறந்து போறாரு. ஹப்பாடா ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்க அப்படியே மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. தாத்தாவை தூக்கிட்டு போறாங்க. அந்த தாத்தாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கும் போது அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா ரொம்ப நல்ல மனுஷன், அவருடைய ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நன்றின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பில்லு கட்டிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்கல, அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தா போலீஸ் வண்டிலாம் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, பயந்துட்டு உள்ளுக்குள்ள போனா கபீரோடைய அசிஸ்டன்ட்டும் வந்து ஏதோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாரு. இதோட 5வது எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் 3 எபிசோட்
எபிசோட் இருக்கு மக்களே. ஏற்கனவே 1 hour தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த 3 எபிசோட நாளைக்கே போட்டுடுறேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நீங்க மாதவனா இருந்தா என்ன பண்ணுவீங்க, நம்ம ஹீரோ பண்றது எல்லாமே சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த பசங்களுடைய பேரையும் கமெண்ட்ல போட்டு விடுங்க மக்களே. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.